அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிடவும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய உத்தரவிடவும் இருபெரும் தலைவர்களுடைய வழிகாட்டுதலுடன் இருபெரும் தலைவர்களுடைய தெய்வமாக இருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் நல்லாசியுடன் கழகம் ஆரம்பித்து 49வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அதே போல சூலூர் சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் சூலூர் ஒன்றிய வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் ஒரு மாபெரும் கழக கொடி ஏற்றுவான நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த சிறப்பாய்ந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்த இந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் பஞ்சாயத்தினுடைய தலைவரும் சிறந்த செயல் வீரருமான அருமை தம்பி எந்த வேலையை கொடுத்தாலும் சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய அருமை தம்பி தங்கவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையப்பம் அமைவதற்கு உறுதுணையாக இருந்து தொடர்ந்து ஒரு மாத காலமாக இதுக்காக பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் எளிமையானவர் சட்டமன்ற உறுப்பினராகி புதிய காலத்திலே பல்வேறு திட்டங்களை முதலமைச்சரும் ஈழம் பெற்று சிறப்பான முறையிலே சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நடத்திய அருமையண்ணன் சுல்தான்பேட்டை ஒன்றிய கழக செயலாளருமான அருமையண்ணன் பிபி கந்தசாமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்று மிகுந்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அருமையண்ணன் பிஆர்ஜி அருண்குமார் அவர்கள் சாப்பிடல அதிகமா பேசுவது எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இருக்கக்கூடிய பாசறை அதே போல ஐடிவி இருக்கக்கூடிய அத்தனை கிளைக்கழக செயலாளர்கள் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மகளிரை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சி இந்த கொடியை பார்த்தாலே ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த கொடி மேல போக ஒரு எழுச்சி அப்படியே அடிவயிலிருந்து வருது, ஒரு எழுச்சி உணர்வு வருது. இந்த மாதிரி வரும்போது நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறவரை எத்தனை ஸ்டாலின் கருணாநிதி உங்களுடைய தமிழகத்தை ஆட்டமாக முடியும். இந்த கழகம் ஆரம்பித்து 49 ஆண்டுகள் 49 ஆண்டுகள் இந்த கழகத்தை ஆரம்பித்த இன்னைக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் துப்பாக்கி குண்டுக்கு கூட தொண்டைகள் இடம் கொடுக்கக்கூடிய கோமான்
கர்த்தவர் திட்டம் என்ற சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி. இந்த கட்சி அவர் ஆரம்பித்த நேரம் அற்புதமான நேரம். இந்த கட்சி வாழ்வதற்கு ஏதாவது ஒரு நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழங்கும் போதும் இந்த கட்சியை தண்ணி ஊற்றி தன்னை உயிரையே கொடுத்து வளர்த்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். தொடர்ந்து இந்த கட்சியை ஆட்சியில் அமர வைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். எம்ஜிஆர் மறைந்த போதும் அம்மா அவர் மறைந்த போதும் இன்னும் சரசரம் பார்த்தது. இதுதான் வரும். அப்பவே திமுக கருணாநிதி இந்த கட்சி அழிஞ்சா நினைச்சாங்க. என்றைக்கும் அழிக்க முடியாது. எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் ஆரம்பித்த நேரம் அப்படி ஆரம்பித்த தலைவர் எங்களுடைய தலைவர் கொடுத்து கொடுத்து தேவையான சொந்தக்காரர். அனைவராலும் கடவுளாக போட்டக்கூடிய எங்கள் தலைவர் எம்ஜிஆர். அதே இந்த கழகம் பார்க்கறதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வெகு தெரியும். பாத்தீங்கன்னா அற்புதமா 2 தலைவர் இணைந்து ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அறிவித்தார். அன்னைக்கு மீண்டும் எடப்பாடி உள்ளே இருக்கு. மு.க. ஸ்டாலினும் மற்றவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு குழப்பம் வரும், நம்ம இடையில தான் சிந்து பாடுகிறான். அதெல்லாம் நடக்காது. பாத்தீங்க எங்களுக்கு புரட்சி தலைவர் அம்மாவர்களும் எம்ஜிஆர்களும் மேலும் ஆட்சி வழங்கிட்டு இருக்காங்க. அது போல நாங்க எல்லாம் கூட எதிர்க்கிற ஒற்றுமாதிரியா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு ஓபிஎஸ் தலைமையில் அறிவித்தாரோ அன்றைக்கே உறுதி செய்யப்பட்ட 2020 மீண்டும் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர். யாரும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இது வார்த்தைக்காக சொல்வது கிடையாது. முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உங்களை மாதிரி அங்கிருந்து மேல வந்திருக்காரு. ஸ்டாலின் மாதிரி பாரதிய அரசியல் வரல. இன்னைக்கு அவங்க அப்பாவுடைய வழியில வந்து அவருடைய கட்சி எத்தனை பேர் இருக்காங்க அதை புறந்தள்ளிட்டு புறவழியே வந்த ஸ்டாலின் போல கிடையாது. எடப்பாடியார் அவர்கள் இளைஞர்கள் பேரழகாக இருந்து இன்னைக்கு உங்க மாதிரி ஒருத்தர் மேல வந்து கூட எப்படி தெரியும்? நல்லது கெட்டது தெரியும். ஏழை மக்களை பத்தி தெரியும், நடுத்தர மக்களை பத்தி தெரியும், கட்சிக்காரரை பத்தி தெரியும், கட்சி தொண்டர்களை பத்தி தெரியும். எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்காரு. ஒரு விவசாயி காலை ஆண்டு கொண்டிருக்காரு. நம்மில் ஒருவர் முதல்வராக இருக்கிறார். அதுதான் முக்கியம். ஒரு சாதாரண முதலமைச்சர் யாரு போய் பார்த்தாலும் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 1 மணிக்கு தான் படுக்காரு. யாரு கூட வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு வேணுமா? இன்னைக்கு ராஜா மாதிரி ஒரு வாரிசு அரசியல் வந்து மேல்மட்டமாக வந்துட்டு பொய்யே பேசிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் வேணுமா? ஏதாவது பொய், ஏதாவது குற்றம் குற்றம் தான். ஆனால் முதலமைச்சர் ஒவ்வொன்றும் சாதிச்சுட்டு இருக்கார். உலகத்தையே இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்றை ஆரம்பத்திலிருந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்க, கேரளாவில் 9,000 கேஸ் வருது. ஆரம்பத்தில் கட்டம் பார்க்கல. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுல இருக்கு. இது மருந்து இல்ல, இதுக்கு மருந்து கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டமாக நேரடியாக ஆய்வு செய்யக்கூடிய முதலமைச்சர் நாங்கள் எடப்பாடியார் கோயம்புத்தூர் மாவட்டம் கூட வந்து ஆய்வு பண்ணாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் 10,000 பெட்டு ரெடியா வச்சிருக்கோம். யாரு போனாலும் அட்மிட் பண்றோம். அந்த நோயாளிகளுக்கு உணவு இன்னைக்கு அற்புதமா வச்சு பிரைவேட் தயார் பண்ணி அற்புதமாக கொடுக்கிறோம். அதே போல மருத்துவர்களுக்கு பயிற்சியாளர் போட்டு கொடுத்துருக்கோம். காய்ச்சல் வந்து உடனடியாக வந்துட்டா போதும். சில பேர் காய்ச்சல் வந்து நமக்கு சரியாயிடும் தைரியம் இருக்கும் போதுதான் பிரச்சனை வருது. உடனடியே வந்தாங்க, உடனடியே காப்பாற்றிடலாம். இயற்கை ஆளுநர் எவ்வளவு 10,000 பெட்டு நம்ம வச்சிருக்கோம். இப்படி எல்லா மாவட்டமும் முதலமைச்சர் இந்த மருந்து நாட்டின் கூட இன்னைக்கு மருத்துவ உதவியுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இதை காப்பாற்றிட்டு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா 11 தொகுதியோட நல்லா வந்திருக்காங்க. நம்முடைய பொருளாதார தெற்கு மாவட்டம் மட்டுமல்ல, கோவை பொருளாதார வடக்கு மாவட்டம், மாநகர மாவட்டம் எல்லாம் வந்திருக்காங்க. நம்முடைய மாவட்டம் 11 தொகுதி இருக்கு. 11 தொகுதியும் 2021 உறுதியாக வெற்றி பெறுவோம்.
நமக்கு தான் நம்முடைய தொண்டர்களுக்கு தான் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கிற தகுதி நமக்கு கொடுத்தார்கள். திமுக கிடையாது. ஏனென்று கேட்டால் 2011 வரையிலும் திமுக ஆட்சி இருக்கும்போது என்ன நடந்தது தெரியும் உங்களுக்கு. கட்ட பஞ்சாயத்து, நிராபகரிப்பு, ஒவ்வொரு கடையும் அசல் பண்ணி அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த திட்டம் கொண்டு வரல. 2011 பின்னால் எங்கேயும் நிராபகரிப்பு கிடையாது. எந்த கடைகளும் லட்சக்கணக்காக வசூல் பண்றது இல்ல. போலீஸ்காரங்க புத்தகம் எடுத்துருந்தா போலீஸ்கார சுதந்திரமா செயல்படுறாங்க. சட்டம் வந்து சிறப்பா இருக்கு. இந்தியாவிலேயே கோயம்புத்தூர் போலீஸ் நார்மல் போலீஸ் நம்பர் சட்டம் விருது வாங்கி. அது மட்டுமல்ல 50 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி கோயம்புத்தூர் கொடுத்துருக்கோம். எத்தனை திட்டம் கொடுத்துருக்கோம். 2011 முன்னால் எப்படி இருந்தது கோவை? மனசாட்சி அத்தனை மக்களுக்கு தெரியும். கோவை மாவட்டத்தில் எல்லா நாளும் இந்த ரோடு 2011 அவனாசி ரோடு அவலப்படுத்தி போட்டுக்கிறோம். விபத்துகள் குறைஞ்சிருக்கோம். அவனாசி ரோடு மட்டுமல்ல, அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, சர்ச்சி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு ரோடு, தொண்டாபுரம் ரோடு, திருவாரூர் ரோடு எல்லா ரோடுகளும் போடப்பட்டிருக்கிறது. விபத்துகளை குறைஞ்சிருக்கிறோம். எல்லா பாலங்களும் கட்டியிருக்கிறோம். கிராமத்திலிருந்து சிட்டியில் எல்லா பாலம் கட்டியிருக்கிறோம். சென்னை தான் பாலம் அதிகமா இருக்கு சொல்லுவாங்க. மக்களுக்காக போக்குவரத்து இடைவெளி தவிர்ப்பதற்கு எல்லா பாலம் நிறைய பாலம் நிறைய பாலம் முடிச்சிருக்கிறோம். இந்த அவனாசி ரோட்ல மட்டும் 10 கிலோமீட்டர் ஒரு பாலம் கட்ட போறோம். அதிகம் போறோம். தமிழ்நாடு எங்கேயுமே ஒரு பாலம் கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டம் இன்னைக்கு ஆய்வு எடுத்திருக்காங்க. அத்திக்கடை திட்டம் 70 ஆண்டு கால பிரச்சனை முடிச்சு வேலை நடக்குது. அதே நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி போய் கேட்டுறாங்களாம். எல்லாரும் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் இருக்காரு. போய் சொன்னா நீங்க செய்யாம யாரும் செய்ய முடியும்? நீங்க நிதி ஒதுக்கி இது உடனே செய்யுங்க, உடனே நின்றுவோம் என்று போய் வேலை நடக்குது. அதுதான் முதலமைச்சர் எடப்பாடி. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அத்திக்கடை திட்டம் 2 இங்க பாத்தீங்கன்னா ஏகே இருக்காங்க, ஓகே இருக்காங்க, ஆறுமுக இருக்காங்க, அதே போல அருண்குமார் இருக்காங்க. போய் பார்த்து 2வது திட்டம் விடுபட்ட குளங்களுக்கு எல்லாம் வேணும்னு கேட்டோம். அதையும் அறிவிச்சார் ஐயா நாராயணசாமி ஐயா அவருடைய விவசாய மணிமண்டபத்தின் திறப்பு நாள் அறிவிச்சார். அது மட்டுமல்ல, இந்த நொய்யல் 100 வருட பிரச்சனை 250 பேர் ஒதுக்கி மேம்படுத்திருக்கிறோம். 100 ஆண்டு காலம் விவசாய மக்கள் கேட்டிருக்காங்க. இப்படி தலைமுறை தாண்டி இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடித்து கொடுத்தவர் புரட்சி அம்மாவும் எடப்பாடி அவர்கள் தான். கேட்டது கூட வாங்கி கொடுத்திருக்கோம். 5 கல்லூரி எந்த மாவட்டம் கிடையாது. நீங்க முதல்வர் எடப்பாடி அவர்கிட்ட 5 கல்லூரி வாங்கிட்டோம். அம்மா இருக்கும்போது ஒரு கல்லூரி, அப்புறம் 4 கல்லூரி, 5 கல்லூரி குடியானது கொண்டு வந்து 2000 ரூபாய் பீஸ்ல படிக்கிறான் நம்முடைய மாணவர்கள். பேர் கார்டு 30,000 ரூபாய் ஆகும். 2000 ரூபாய் பீஸ். நீங்க பாருங்க, பல்லடத்துல ஒண்ணு, மேட்டுப்பாளையத்துல ஒண்ணு, தொண்டாபுரத்துல ஒண்ணு, பொள்ளாச்சி ஒண்ணு. இன்னைக்கு பாருங்க தொடர்ச்சியா மகளிர் கல்லூரி சிட்டிக்குள்ள குடியிருக்கிறது. இப்பதான் போன வாரம் ஆரம்பிச்சோம். 5 கல்லூரி ரெக்கார்டு. அது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனை போய் பாருங்க, 100 கோடி மேம்படுத்திருக்கோம். இன்னும் 300 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஓபனர் தெரிஞ்சு எங்க நடக்குது? சென்னை போயிருந்தோம். நிறைய பேர் காப்பாற்றி சிறுநீர் மாதிரி சென்னை நடக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 25 கோடி ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தோம். கேன்சருக்கு சந்திராபாவுக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல 6 கோடி ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். பிரஷர் வந்ததுன்னா உங்களுக்கு 50 வயசு கட்டுறோம். ஒரு கைகால் வராம போகும். 3 மணி நேரத்தில் கொண்டு வாங்க. உடனே குடும்பம் தெரியும். 6 கோடி மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். அங்க மட்டுமல்ல, மேட்டுப்பாளையம் ஜிஹெச், அதே போல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜிஹெச், எல்லா பக்கம் இது வால்பாறை போல வால்பாறையில அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, ஒரு போட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டன், அடுக்குமாடி குடியிருப்பு எல்லாமே எல்லா தொகுதி குடியிருக்கும். மேட்டுப்பாளைய தொகுதி இருந்தாலும் சரி, கவுண்டபாளைய தொகுதி இருந்தாலும் சரி, எல்லாம் என்னென்ன தொகுதி கிராம ரோடுகள் போற போட்டு கொடுத்துருக்கோம். கூட்டு குடிநீர் திட்டம், 3வது கூட்டு குடிநீர் திட்டம் இன்னைக்கு 1000 கோடி மேல ஒதுக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்த்து அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக பாயிண்ட் வீடு கட்டிருக்கும். அது மட்டுமல்ல, குளங்கள் எல்லாம் குடியிருந்த 100 வருடம் 70 வருடம் இருந்தவங்களுக்கு அந்த குளங்கள் வாங்கினருக்கு எடுத்திருக்கிறோம். அவங்க நல்ல வீடு கொடுத்துருக்கோம். 15,000 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் சிட்டியில போய் பாருங்க, குளங்களை எப்படி மேம்படுத்திட்டு சிட்டியில போய் பாருங்க, வேலை நடந்துட்டு இருக்கு.
ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, நீண்ட கால பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனை. ஆனமலையார் நல்லாறு திட்டம், பாண்டியார் மன்னவாறு திட்டம் எல்லாம் வருமா வராதான் நிர்வாகம். நம்முடைய மனம் எடப்பாடி அவர்கள் நான் போயிருந்தேன், கஸ்தூரியார் சொன்னாங்க, அதே நம்ம கருத்தார் பண்ண பொருளாதார ஜெயராம் பண்ண பாத்தீங்கன்னா எல்லாம் அழைத்து கொண்டு போய் நேரடியாக கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தோம். கேரளா முதலமைச்சர் கூட்டம் குழு போடப்பட்டு இன்னைக்கு அற்புதமா அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. ஆனமலையாளர்கள் கண்டிப்பா வரும். நீண்ட காலத்திற்கு பாண்டியார் கண்டிப்பா கொண்டு வருவோம். அதுக்கு உண்மையாக அவருக்கு ஒரு ராசி இருக்கு. ஒரு ராஜா அரசன் அந்த காலத்துல நாட்டை நல்ல அரசன், மக்கள் நல்லா நாட்டையாண்டா இயற்கையெல்லாம் அவருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்த்து. இயற்கைனா என்ன? நல்ல மழை பொழிஞ்சு நல்ல வளம் குடிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடியான ஆட்சியில எல்லா இருக்கு. இயற்கையாக ஒத்து போகக்கூடிய முதலமைச்சர், இயற்கை வாழ்க்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியாளர். அதனால சொன்னேன், சாரி அந்த காலத்தில் ஆட்சிக்காரர்கள் அவங்க கட்சிக்காரர்களே தெரியுது. எடப்பாடி மீண்டும் வருவான்னு போட்டு அவங்களே சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான முதலமைச்சர். இன்னைக்கு 50 ஆண்டுகள் வளர்ச்சியை நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னும் பல்வேறு திட்டங்கள் சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. கோவை மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு நமக்கு தான் ஓட்டு கேட்கிற உரிமை இருக்கு. திமுக எதுவுமே செய்யலாம், இவ்வளவு செஞ்சிருக்கோம். இதுக்கு மேல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போயிட்டு அம்மா திட்டம் இருக்கும். காலைக்கு தண்ணி கொடுத்துருப்போம். அதே போல பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தோம். அதே போல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக்சி கான்ட்ராக்ட் கொடுத்துருப்போம். வெயிலாத அரிசி வாங்கியிருப்பாங்க. அதே போல கற்பனை பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இது பாத்தீங்கன்னா, அதே போல அம்மா பெட்டகம் பிறந்த குழந்தைகளுக்கு இப்படி பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள், லேப்டாப், மடிக்கரணி, இப்படி கூட பல்வேறு திட்டங்கள் ஏதாவது ஒரு இருக்கும். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய தொண்டர்கள், பால்தரை, ஐடி எல்லாம் இது நினைவூட்டல் பண்ணாலே போதும். திமுக என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை ஏமாற்றுவோம். மக்களுக்கு தெரியும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோம்ல, தேர்தலுக்கு மட்டும் வருவான் 5 பவுன் நகை தர முடியுமா, மாதம் 6000 பணம் வீட்டுக்கு கொடுப்பாங்க, எல்லாமே தள்ளுபடி தள்ளுபடி எல்லாம் தள்ளுபடி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்திய நாட்டுடைய பேங்க் பேலன்ஸ் பத்தாது, இந்திய நாட்டுடைய பட்ஜெட்டே பத்தாது. அந்த மாதிரி பொய்யை சொல்லி ஏமாற்றி ஓட்ட வாங்குவாங்க. இப்ப மக்கள் தெளிவா இருக்காங்க. நாடாளுமன்ற ஓட்டு கேட்டு போன எம்பி எங்கிருந்தாலே தெரியல. எம்பிலாம் யாரும் பார்க்க முடியுதா? ஆனா நம்ம எம்எல்ஏ வந்தாங்கன்னா எங்க பார்த்தா நிற்கிறாரு. இதுக்கு எம்எல்ஏ ஆறு கேட்டு எம்எல்ஏ எல்லா வீடு விடா பாத்தீங்கன்னா கல்யாணம் மாறினாலும் சரி, எங்கேயா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதே போல கஸ்தூரி காலத்து பாத்தீங்கன்னா போனோம் ஒரு நிகழ்ச்சி. அதே போல 8 மணி நம்முடைய தன்மோகன் 11 மணிக்கு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. அற்புதமா கிடக்கிறவங்க வாழ்பாறை போனா எல்லா பக்கம் நிகழ்ச்சி, எல்லா பக்கம். அதாவது காலையில் ஆரம்பித்தா இரவு வரை மக்களுக்காக பணியாற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியவர் அம்மா. திமுக எம்எல்ஏ அவங்க எல்லாம் பார்த்துருக்கிறோம். எப்படி இருந்தாலும் தெரியும். அவங்க யாராவது பொதுமக்கள் பக்கத்தில் போக முடியுமா? இதுதான் நம்ம கட்சிக்கு வித்தியாசம். ஆகவே நம்ம 50 ஆண்டுகள் வளர்ச்சியை இந்த 5 வருடங்கள் கொடுத்துருக்கிறோம். நமக்கு எல்லாம் உரிமை இருக்குது. நினைவூட்டி வாக்கு கேட்டால் இத்தனை திட்டங்களை தந்த நமக்கு தான் வாக்களிப்பாங்க. நமக்கு தான் உரிமை இருக்கு. ஆகவே 2021 மீண்டும் அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்று சொல்லி ஆட்சிக்கு வருவது உறுதி என்று சொல்லி மயிலம்பட்டை 2000 கோடி ஒதுக்கியாச்சுல, மயிலம்பட்டி சாலை கேட்டாங்க 2000 கோடி ஒதுக்கியாச்சு. அதை சொல்ல சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கிராமத்தில் அற்புதமான இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம உதவியாளர் புதுசா போட்டிருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பணியாற்றக்கூடிய சிறப்பா பணியாற்றிருக்கீங்க. ஐடி நிறைய பணியாற்றுறாங்க, பாடல் நல்லா பணியாற்றுறாங்க. நம்முடைய கட்சியுடைய முன்னோடிகள் அவருடைய தலைமையில இவங்க எல்லாம் அப்படியே வலியுறுத்து நம்முடைய கிளை கழக செயலாளர், அதே போல
மூத்த முன்னோடிகள் எல்லாரும் உங்க தலைமையில இவங்க எல்லாம் வந்து அற்புதமா கொண்டு போனா நம்ம கட்சி எப்போ எதுவும் பண்ண முடியாது. உறுதியாக 2021 வெற்றி பெறுவது உறுதி. அம்மாவுடைய ஆட்சி வளர்வது உறுதி. அம்மாவர்கள் 100 ஆண்டுக்கு மேல் கட்சி ஆட்சி இருக்கிறாங்க, அது உறுதி என்று சொல்லி இந்த சிறப்பான அற்புதமான இந்த கொடிக்கம்பத்தை ஏற்பாடு செய்த 106 அடி கொடிக்கம்பத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய கந்தவேல் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்டாலும் தெரிவித்துள்ளார். ஒன்றியார் கேட்டாலும் சரி, கிளைச்சார் கேட்டாலும் சரி, நீங்கள் யார் என்ன கேட்டாலும் எதுவுமே மறுக்காத அருமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எது கேட்டாலும் பொறுமையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். என்ன கேட்டாலும் கேட்பாரு. இந்த அண்ணன் நோடு வேண்டாம் அப்படின்னா பணமே சரி 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 இப்படி எதை கேட்டாலும் எப்படியாவது வாங்கி வந்து செய்யக்கூடிய அருமையான சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றங்களுக்கும் இயற்கைக்காக பணியாற்றிய அத்தனை பேருக்கும் கந்தவேலூர் பணியாற்றிய அத்தனை கழகத்தோழர்களுக்கும் எல்லா உள்ளவர்களுக்கும் இந்த கந்தவேலுடைய ஊராட்சியை சேர்ந்த அந்த ஊராட்சியில அந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தோம், அங்கே வந்தோம். அப்படி எல்லாம் பணியாற்றிய அதே போல இங்கே இருக்கக்கூடிய சுல்தான்பேட்டை ஒன்றியம் சூழல் ஒன்றியத்தில் எல்லாம் சிறப்பாக எல்லாம் வெற்றி பெற்றாங்க. நம்முடைய பழைய ஒன்றியர் பாலர் உட்பட சேர்மன் பிடிச்சிட்டோம், எல்லா பஞ்சாயத்து பிடிச்சிட்டோம். அதே போல நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சொல்லலாம், நம்ம சாந்திமதி தோப்பத்தவன் சட்டமன்ற இருக்காரு. எப்பவுமே நம்ம தான் இருந்துச்சு. தொடர்ந்து வருகின்ற தேர்தலில் இந்த தொகுதி கேட்டது போல பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த தொகுதி 76 வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தலைவர்கள் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் 76 வாக்கு வித்தியாசத்தில் அனுபவத்தை